இதே அவர்கள்ட்டேருந்து அப்படியே தொடங்குறேன், வெளியில் இருக்கக்கூடியவர்கள்ட்டேருந்து. ஒவ்வொரு ஜோன் வைஸாகவும் பார்க்கலாம். முதல்ல ஓவரால் உங்களோட பார்வை எப்படி இருக்குது திரு இதயா? நீங்கள் வந்து 234 தொகுதிகளுக்குமான ஆய்வையும் தேர்தல் களத்தில் பார்த்தவர், இப்போவும் கடைசி கட்டங்களையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? பரப்புரைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறதா, தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறதா, எப்படி பார்க்குறீங்க ஓவரால் சினாரியோங்கிறது? இல்லை, ஓவரால் சினாரியோனா நான் ஃபர்ஸ்ட் வந்து 234 தொகுதி நான் சர்வே பண்ணலை, நான் ஜோன் வைஸ் தான் பண்ணேன். நான் வந்து ஆமா ஜோன் வைஸ் தான் பண்ணோம். அதை சீட்டை நான் கன்வெர்ட் பண்ணவே இல்லை பத்திரிகை சார்பா. நான் வந்து சில தொகுதிகள் வாரியா நான் பண்ணிருக்கேன். அது வந்து பர்சனலா சில இண்டிவிஜுவல்ஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து மாறக்கூடியது. நான் எங்க வீக்குன்னு எடுத்து கொடுக்குறோமோ அதெல்லாம் அவங்க மாற்றுவாங்க. அதற்கான முயற்சி அது. ஸோ அதையும் நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க ஓவராலா நான் பண்ணது வந்து ஜோன் வைஸ் பண்ணதில்லை. அதை எடுத்து நீங்க ஓவரால் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக பிரச்சாரம் செய்கிற மாதிரி ஒரு திரும்ப திமுக அரசின் ஒரு 2.0 ஆட்சி மலர்வதற்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கிறதா நான் பாக்குறேன். இதுல வந்து அதுக்காக இப்ப வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு மண்டலம், இன்னும் விஐபிகள் இருக்கிற தொகுதிகள், அதுல எல்லாம் அதிமுகவான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதற்கு அடுத்து தாவேகாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, தாவேகா வந்து நீங்க ஓவராலா தமிழ்நாடு முழுவதும் நிச்சயமாக 20% மேல் வாங்குவாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பல பேர் ஆரம்பத்துல ஏமாலாம் பறி போட்டாங்க, இவர் தான் ஏத்தி விடுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அதை ஒத்துக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப எல்லாருமே ஏறக்குறைய 25 சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், இன்னும் ஏற்றி விடுறேன். அவங்க வந்து சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை 30% தாண்டுவார்கள் கூட நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கான நாங்க பண்ண சர்வேல அதற்கான இது இருந்துச்சு. நம்ம சென்னை மண்டலத்துல ஒரு சர்வே பண்றது, கருத்து கணிப்பில் ஈடுபடுவது என்பது ஒரு சவாலான விஷயம்ன்றதையும் நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா அங்க வந்து நீங்க மேல்தட்டு மக்கள் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள உள்ள போக முடியாது. ஆனா நாங்க அதையும் மீறி அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்றத நாங்க வச்சுட்டு எலைட்டா போய் பார்க்கணுங்கிறதுக்காக அண்ணா டவர் பார்க்ல போய் எடுக்கிறது, மார்னிங் வாக்கிங்ல போய் சர்வே பண்றது, மெட்ரோ ட்ரெயின்ல போய் சர்வே பண்றது, இந்த மாதிரியான முயற்சிகள் நாங்க பண்ணோம். அதையும் பண்ணணும். மால்கள்ல போய் நடுத்தர வயதினரை சந்திக்கிறது. எப்படியும் இருந்தாலுமே அது வந்து சென்னையை பொறுத்தளவுல கணிக்கிறது கஷ்டம். இருந்தாலும் அந்த கணிப்புல நிச்சயமாக வந்து விஜய்க்கு வந்து அங்க மற்ற ஊர்களை விட இப்படி நம்ம சொல்ல திருச்சி, நான் இப்ப திருச்சியில இருக்கேன். திருச்சிக்கு நீங்க வந்து திருச்சி கிழக்கு தொகுதியையும் பெரம்பூரையும் கம்பேர் பண்ணீங்கன்னா பெரம்பூர் தான் வந்து விஜய்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். திருச்சி கிழக்கு அவருக்கு நிச்சயம் சவாலாக தான் இருக்கும். இனிகோ வீரராஜ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இந்த விஷயத்துல ரெண்டு அம்சங்கள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இப்போ சென்னை மண்டலம் கணிக்கிறதுக்கு கடினமானது அப்படிங்கிறதுக்கான வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. என்னோட கேள்வி வந்து இப்போ பாப்புலாரிட்டி வெர்சஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஓட் அப்படிங்கிறத தொடர்ச்சியா நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இதுல சென்னை மாதிரியான பெருநகரங்களில் அப்படியே பாப்புலாரிட்டி ஓட்டாகவும் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? அது அல்லது ஊரக பகுதிகளில் இது எல்லா விதத்திலையும் ஒரே விதமாக இருக்குமா, அல்லது அங்கே வந்து மக்களுடைய தன்மை மாறுதா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு எந்த கட்சிக்குமே கன்வர்ஷன் ஆஃப் ஓட் அப்படிங்கிறதுல கேட்குறேன். நீங்க வந்து விஜயை பொறுத்தளவு முதல்ல வந்து விஜய் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பில்லாத போனதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருடைய அரசியல் இருக்குல்ல ஒரு ரொம்ப லெத்தாஜிக்கா, ஏன்னா அரசு மேல குறை சொல்லிட்டு பல அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை மறுக்கிறது, போன பேசுறது இல்ல, சில ஊர்களை கேன்சல் பண்றது, போறது இல்ல, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு அரசாங்கத்தின் மேல குற்றம் சுமத்திட்டு ஒரு முறை அதாவது உண்மையிலேயே விஜய் வந்து உள்ள ஆரம்பத்துல உள்ள நுழைஞ்சதுல இருந்து அவர் ஒரு ப்ராப்பர் அரசியல் பண்ணியிருந்தால் அவரை நோக்கி முதல்ல கூட்டணி கட்சிகளே வந்திருக்கும் அவரை நம்பி. ஆனால் அவர் அதுவே வந்து அவர் அந்த தன்மையை ஒரு கிரெடிபிலிட்டியே அவர் ஏற்படுத்திக்கல. மற்றவர்கள் அவர் நம்பி அவருக்கு முதல்ல வர முடியாம போயிடுச்சு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா சரி வந்தது அந்த கூட்டணி அமையல, அதற்கு பிறகு தனக்குரிய வாக்குகளை தக்க வைக்கணும் அப்படின்ற முறையில் அவர் நடந்துகிட்டாரு அப்படின்னாலும் அதுவும் நடந்துக்கல. ஒவ்வொருத்தரும் நீங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் எப்படி அலையிறாங்க வெயில்ல அப்படின்னு பாக்குறோம். ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் நம்ம பாக்குறோம். ஆனா இவர் வந்து ரொம்ப சொபஸ்டிகேட்டடா, ரொம்ப லெத்தாஜிக்கா, ரொம்ப அரிதிலும் அரிதா அப்படி வராது. இன்னைக்கு திருச்சி கிழக்குல நான் சந்திக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க, சார் அவர் எங்கள்கிட்ட குறை சொல்லணும்னா அவரு வர போன தனி பிளைட் பிடிச்சி வருவாரு, அவரு அது எத்தனை தடவை வருவாரு, அது மாதிரி செலவழிச்சுக்கிட்டு நாங்க எல்லாம் பனையூருக்கு வாங்கம்பாரு எங்களை குறை கேட்கணும்னா இங்க இருந்து வந்து பஸ்ல வந்து எங்களை கூட்டு போவாரு. அப்படி போய் குறை கேட்க முடியுமா சார்? அப்படி போய் குறை சொல்ல முடியுமா? அவரை முதல்ல சந்திக்க முடியுமா? அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சோ தன்னுடைய அரசியலை விஜய்க்கு எடுத்துக்கிட்டாரு. அதனால இது வந்து கன்வர்ஷன் ஆகிறது. நானே ஏற்கனவே பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன். விஜய் வந்து கும்மிடிப்பூண்டியில இருந்து கிள்ளியூர் வரைக்கும் 234 தொகுதிகள் எந்த தொகுதியில் நின்னாலும் விஜய் வெற்றி பெறுவார் நானே பேசியிருக்கேன்.
ஆனால் இப்ப அதை நானே இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. 2 காரணம். ஒண்ணு வந்து அவர் வந்து திருச்சி கிழக்குல வந்து 2 தொகுதியில போட்டிக்கிட்டதே முதல்ல வந்து அவருக்கு ஒரு மைனஸ். ஏன்னா ஒரு வீரமா ஒரு எல்லாரும் கான்பிடன்ஸ் இருங்க அப்படின்னு தொடர்ந்து பேசுறவர் அவரே கான்பிடன்ட் இல்லாம 2 தொகுதியில நிக்கிறது முதல் மைனஸ். 2வது அவர் அந்த அரசியலை ப்ராப்பரா செய்யல. நீங்க எங்கேயும் போய் அவர் வந்து வெறும் அதாவது படிக்காத பசங்க கடைசி நேரத்துல பிள்ளையானப்பா நான் படிக்காம பரிசைக்கு போறேன் எப்படியாவது காப்பாத்தி விடுன்ற மாதிரி போய் அந்தோனியார் கோயில்லையும் அம்மன் கோயில்லையும் போய் முட்டிக்காலும் சாஸ்தாங்கமா விழுகிறாரு. இது ஒன்னே அவரை காப்பாத்தி கொடுத்துறாரு. அதனால வந்து அவருடைய அரசியல் வந்து நிச்சயமாக நாங்க கருத்து கணிப்பில் வரும் வாக்குகளை விட அவருக்கு இன்னும் குறைவாக தான் வந்து பதிவாகும் நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு கேள்வி மட்டும் முதல் சுற்றுல கேட்டுக்கிறேன். தென்மண்டலம் பெருமளவு உங்களுக்கு இன்னும் பரிச்சயமான இடம்ங்கிறதுனால அதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடியதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல நீங்க வந்து நீங்க எந்த மண்டலத்தை எடுத்தாலுமே எனக்கு சென்னையில மட்டும்தான் எனக்கு வந்து இந்த போட்டி இருந்துச்சு. அதாவது டிவிகே வெர்சஸ் இதுன்னு இருந்துச்சு. மற்ற மண்டலங்கள் நீங்க வடமண்டலத்தில் பாத்தீங்கன்னா அங்க 2ஆம் இடத்துல வந்து ஏடிஎம்கே, ஏன்னா அது பாமக அலையன்ஸ் இருக்கனால அவங்க தான் நெருக்கமா இருந்தாங்க. டிவிகே 3வது தான் போச்சு. டெல்டால திமுக வலுவா இருக்கு, ஆனால் வந்து 2வது இடத்துல டிவிகே வந்துச்சு. சவுத்தப்புறத்துல உள்ள அங்கேயும் திமுக தான் இப்போதைக்கு லீட்ல இருக்க மாதிரி நான் பாக்குறேன். தென் மண்டலத்துல டிவிகேக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான ஒரு போட்டி அங்க இருக்கு. 2ஆம் இடத்துக்கு வருவதில் போட்டி இருக்கு. சில முக்கிய தொகுதி விஐபி தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கு. அல்லது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒருவேளை பாஜக அந்த மாதிரியான மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இல்ல இப்ப கன்னியாகுமரி மாவட்டம் மற்றபடி இல்ல இப்ப மாவட்ட வாரியா பார்த்தா இப்ப கன்னியாகுமரியோ இல்ல எது வந்து இப்போ ஓரளவுக்கு இப்ப கணிக்கிறது கஷ்டம்னு பாக்குறீங்க? மதுரையில இருந்து ஆரம்பிச்சு தென் மாவட்டங்கள் இருக்கிறதுல கடினமான மாவட்டமா இது இருக்கு, இங்க வந்து மாற்றங்கள் வரலாம், கடந்த தேர்தலோட ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் இந்த மாற்றம் வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியுமாங்க? இல்ல இப்ப நீங்க கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னா இது பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா அங்க வந்து கிறிஸ்தவ வாக்குகள் வந்து சாலிடா ஒரே அணிக்கு தான் ஒழுகும். அதை அவங்க பேசி வச்சுட்டு செய்வாங்க. இப்ப மதுரையில கூட பாத்தீங்கன்னா சில சர்ச்சைகள்ல வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வாக்களிங்க, மிஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கே வாக்களிக்க வேண்டியவர்கள் யாருன்னு தெரியும் மதுரையில எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னாருக்கு வாக்களிங்கன்னு சொல்லல. ஆனால் கன்னியாகுமரி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் எப்பயுமே வந்து பகிரங்கமா அதை அறிவிப்பாங்க. அது எந்த டினாமினேஷனா இருந்தாலும் சரி, அது கத்தோலிக்க சர்ச்சா இருந்தாலும் சிஎஸ்சி சர்ச்சாக இருந்தாலும் பெண்டிகாஸ்ட் சர்ச்சாக இருந்தாலும் அதை பகிரங்கமா அறிவிப்பாங்க. அதற்காக பிரச்சாரம் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து கிறிஸ்தவ ஓட்டுகள் நிறைய கன்வெர்ட் ஆகும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒருவேளை விஜய்க்கு வந்து அப்படி அங்க பிரிஞ்சுதான் அங்க வந்து அப்பதான் பாஜக வந்து அங்க வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரே அணிக்கு திமுக காங்கிரஸ் உடைய மதசார்பற்ற அணிதான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா 5 தொகுதியிலுமே பாஜகவுக்கு வாய்ப்பு குறைவாயிரும். ஓகே, ஸோ அதுவும் பேசலாம். நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான அறிவிப்புகள் அல்லது சிறுபான்மையினர் வாக்குகள் பிரியாது அப்படிங்கிறீங்க, ஆனால் அதில் திரு விஜய் அவர்களுடைய தாக்கம் என்னவா இருக்குங்கிறதையும் கேட்கலாம்.